கேளுங்க ஜீவா. இப்போ நம்ம 4ஆம் தேதி எலெக்ஷன் வந்துச்சுங்க, ரிசல்ட் வந்துச்சுங்க. அதுல வந்து யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கலன்னா எல்லாருக்குமே நம்ம என்ன இவர் விஜய் வந்து நான் கூட்டணி போக மாட்டேன் அப்படி நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா வச்சுக்கேன், ஆட்சி அமைக்க முடியல. அதுக்கப்புறம் ஆகும் முடியாதுங்க. கவர்னர் ஆட்சி வரும் 6 மாசம். அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் வருமா? ஆமா, 6 மாசம் கழிச்சு தான் எலெக்ஷன் ரூல் படி. இல்ல சில பேர் சொல்றீங்க எம்ஜிஆரோட கேம்பெயினிங் தெரியுமா? எம்ஜிஆர் 19 வருஷம் கட்சிக்காக அவரு உழைச்சாரா? யாரா இல்லன்னது? நீங்க இல்லடா, அவர் உழைச்ச கட்சியை தான் நீங்க அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டீங்களே. எம்ஜிஆர் பத்தி பேசுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காடா? ஏண்டா அண்ணா இல்லடா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் போய் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்தி வச்சிருக்கீங்க. யாராவது எடப்பாடி மாதிரி ஆகணும்ன்றாங்களா? உன் கட்சிக்காரன் போல ஆகணும்னு எம்ஜிஆர் செத்து இல்லடா, எம்ஜிஆர் செத்து 40 வருஷம் ஆகி போச்சு. எம்ஜிஆர் பத்தி இப்ப எதுக்கு பேசுற? இப்ப டிஎம்கே காரங்கிட்ட திமுக காரங்கிட்ட எதனா கலைஞரை பத்தி இப்ப பேசுறோமா? நாங்க இது வரைக்கும் 8 முதலமைச்சர் கொடுத்துருக்கோம் தமிழ் சேர்த்து. எங்க ஃபர்ஸ்ட் ஆட்சி பாண்டிச்சேரி தான். நீங்க பாண்டிச்சேரி பெட்டி உடைப்பாங்க. பாண்டிச்சேரி பெட்டி உடைப்பாங்க. அலெக்ஸ் ஹலோ சொல்லுப்பா ஜீவகுமார். எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்றது, வேலூர்ல எல்லாம் இந்த கவுண்டிங் பண்றாங்கல்ல, நம்ம பசங்க எல்லாம் போயிட்டு அங்க ஸ்ட்ராங் ரூம்ல போய் பயங்கரமா பண்றாங்க. 3 நாள் இருக்குது. 2 நாள் இருக்குது. ஒன்னா 2 நாள் எல்லாம் அங்கேயே படுத்துன்னு தூங்குறாங்க. அங்கேயே டிஆர்பி ஒரு பக்கம் டியூட்டி பாக்குது, இவங்க ஒரு பக்கம் டியூட்டி பாக்குறாங்க. போயிட்டு 50 பேர் 100 பேர் நிக்கிறாங்க போய் அங்க போய். அது எல்லா கட்சியிலயும் போடுவாங்க அபிஷியலா. உங்க கட்சியில அந்த மாதிரி போடல. அதுதான் நீ அலெக்சாடா உங்க பொட்டியடா பாத்துக்கிறானோ எங்க பொட்டியை பாத்துக்கிறானடா. ஏன்டா வாய மூடுறடை? அது பேர் பெட்டியில போய் தலைவர் ரெட்டல் எல்லாம் போய் 2000 ஜெயலலிதா மறந்துட்டாங்க. அன்னைக்கு கூட போயிடுச்சு. விடுங்க, நீங்க ஏன் திருப்பி பேசிக்கிறீங்க? இல்ல அவன் வெத்தலையில சுண்ணாம்பு தடவை டேய். ரெட்டல் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன சொல்றது, கொஞ்சமா பிஜேபி கிட்ட போயிடுச்சு ரெட்டல. திருப்பி என்ன வேலை இருக்கு? அவர் ஜெயிச்சு ரீகெயின் பண்றாருன்னா பாத்துங்க, சீட்டு ஜெயிக்கிறோம், நாங்க ஆட்சி அமைக்கிறோம் பாருங்க. எடப்பாடி கரெக்டா இருந்தாருன்னா செங்கோட்டை விட்டுக்க மாட்டாங்க. கீழ்பக்கத்துல ஆட்சி அமைக்கணும் போங்கடா. இல்ல செங்கோட்டை எனக்கு 78. அவருக்கு வந்து எடப்பாடிக்கு வந்து என்ன சொல்றது, அந்த கட்சி தெரியல, விட்டுருங்க. நாங்க வந்து அவங்க ரெட்டலை பத்தி பேச வரல, உதயசூரனை பத்தி பேச வரல, எங்க கட்சி பத்தி பேச வந்திருக்கோம். விட்டுருங்க அந்த கதையில விட்டுருங்க. விஎஸ் பாபுக்கும் இவன் எனக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வெளியே ஓடினாங்க 2 பேரும். 75 வயசுக்கு 78 வயசுக்குலாம் சீட்டு தர முடியாது. நான் கீழே உட்கார்றாப்பா. சொல்லு ஜீவா. நம்ம கட்சி பத்தி பேசலாம், அவங்க கட்சியை பத்தி நம்ம பேசி நம்ம இன்னும் வரப்போகுது. சொல்லுங்க. யார் கேட்டாலும் விசுக்கு தான் போட்டேன், விசுக்கு தான் ஓட்டம் போ. எங்க ஊரெல்லாம் சொல்ல இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி இல்ல, நான் காலையில டீ கடைக்கு போனேன். அங்க வந்து இந்த சுதாகர் ஒரு காமெடி இருக்குல்ல, இவன்லாம் பக்கத்துல இருக்கிறான், இவனெல்லாம் வெட்ட மாட்டேன்ற, என்ன மட்டும் வெட்டிக்கினே இருக்கிற அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவான். அப்புறம் அந்த வீடியோ முடியிற டைம்ல என்னெல்லாம் வெட்டிக்கினே கிடையாது ஐக்குவான் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் ஈவினிங் ஸ்பேஸ் போனோம்னா ஐக்கிறானுங்க எல்லாரும். கேக்குதா? அலெக்ஸ், நாளைக்கு ஏதோ இது வருது போல. ஹரிஷ் ப்ரோ வந்து அந்த பேர் என்னது, ஷார்ட் ஃபிலிம் மாதிரி விட்டுறது போல, ஏஐல ஜெனரேட் பண்ணது. கேக்குதாடா? ஏய் பேசுறீங்களா இல்ல ஈஸ்வர மேல ஏத்துறவா? போயிட்டான். ஈஸ்வர போயிட்டாரா? கீழே பாருங்க.
கீழ பாருங்க. யார் இது தலகணேசா? என்ன ஆச்சுன்னு வந்துட்டாங்க. விக்னேஷ் ப்ரோ கேக்குது. கேக்குது ப்ரோ. ஹரிஷ் ப்ரோ சொன்னீங்களா? ஆமா, நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு விட போறாங்க. சாரிப்பா, தெரியாம போயிட்டு வந்துருச்சு. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன், வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐல தானே இது பண்ணிருக்கு ப்ரோ இது? ஆமா ஆமா ஆமா, ஒரே மேக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு மோகன் காணா? மோகன் ப்ரோ இல்ல, எனக்கு காமிக்கல. உங்களுக்கு எதனா காமிக்குதா? அலெக்ஸ் ஹலோ பக்கா அலெக்ஸ் ப்ரோ சைலண்டா இருக்கிறாரு. அலெக்ஸ் வந்து ரீகனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ கேக்குதா? கேக்குதா? கேக்குதுங்க. இளையராஜா சப்போர்ட் பண்ணிக்கிறாரு வந்து இவருக்கு விஜய்க்கு. இல்ல, அவரு அந்த சாங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்க, டீகோட் பண்ணிருக்காங்க. இது பண்ணி அவரு அத வீடியோ பேசுனது வந்து அது பழைய வீடியோ. அவர் ஏற்கனவே அப்படியா? பேசியிருக்கு. ஆமா ஆமா, அது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது தளபதி வந்து சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருந்தார்ல, நாளை திருப்பலாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ வந்து இவங்க கூட வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருப்பாரு. அந்த படம் பேரு நண்பர்கள். ஆமா ஆமா. விக்னேஷ் ப்ரோ, சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்துல ஆபீஸ் எரிச்சிட்டாங்களாமே, ஆமா ஆமாங்க என்ன ஆமாங்க. பிரச்சனை? ஏன் எரிச்சாங்க? ரமேஷ் என்ன காழ்ப்புணர்ச்சிதான், புரியல. காழ்ப்புணர்ச்சிதான், பழிவாங்குவதான். ஓ, இந்த துரைமுருகன்ல துரைமுருகன் அங்கூர் வந்து எந்த துறைமுருகன்? அது டிஎம்கே பொதுச் செயலாளர். ஆமா, இவரு உங்க ஊர் தானே, காட்பாடி. அவங்க அவர் வந்து அவங்க ஊர் சொந்த ஊர் வந்து மகாதேவர் மலை. அங்க வந்து ஒரு தலித் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து கண்டக்டர், பஸ் கண்டக்டர். அவரு அதனால வெட்டி போட்டாங்க, வெட்டி போட்டு பஸ்லயே தமிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஆமா, என்ன சொல்லி நியூஸ்ல வந்துச்சா? அது வந்துச்சு வரலன்னு தெரியல. அது பஸ்ல இந்த கால் தொங்கின்னு வருது, அப்படி வெட்டி போட்டாங்க. ஹைட்டா இருப்பாரு ஆள் அவரு. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, தெரியல, நியூஸ்ல வந்திருந்தா அனுப்புங்க, இல்லைன்னா அதை பத்தி பேசணும். ஆனா இவங்க காரணம் சொல்லியிருக்கான் பாருங்க, யாரு துரைமுருகன். இல்லைங்க, நியூஸ் ஒரே நிமிஷம், நியூஸ்ல வந்திருந்தா அதை பத்தி பேசலாம், இல்ல பேச வேண்டாம்ட்டேன். ஏன்னா தரவு இல்லாத நம்ம பேசக்கூடாது. இல்ல சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது இது பண்ணியிருந்தாலும் மேல அனுப்புங்க, அதை பத்தி பேசலாம். சரி, வேணா விடுங்க அப்படின்னா. நியூஸ்ல தான் இவனுக்கு எதுவுமே போட மாட்டேங்கிறானே ப்ரோ. இல்லைங்க, நியூஸ்லயும் வருங்க. ஒரு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா, பாலிமர் மாதிரி நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் கார்டாச்சும் வரும். ஓகேங்களா? இவனுக்கு வந்து நியூஸை மறைக்க முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா, அதை வந்து மாத்தி இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேற தரப்பினர் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியாச்சும் வந்திருந்தா அதுக்கு மேல இது பண்ணிட்டு நம்ம பேசலாம். ஸோ அதுதான். சப்போஸ் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேலையே வந்து இந்த பெண் நிறுவனத்துல போய் ரைடு பண்ணும் ப்ரோ. இவனுங்களுக்கு எப்படி வந்து பேமெண்ட், எப்படி காசு வருது, எப்படி இவனுங்க வந்து யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கானுங்க எல்லாரையும் விசாரிக்கணும். இவனுங்களை இந்த ஜேர்னலிஸ்ட் மண்டே கலவரவனுங்களாம் இருக்கானுங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். தெரியல, பாப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, அது வந்து கவர்மெண்டா முடிவெடுக்கும் ஃபார்ம் பண்ணாங்கன்னா. பிக்மேன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. அவன் நேரம் அங்க போயிட்டான், அதிமுக ஸ்பேஸ் போயிட்டான். அங்க போயிட்டு என்ன ஒப்பாரி வச்சிருப்பா, விஜய் கொண்டு போய் எம்ஜிஆர் கம்பேர் பண்றாங்க. அது ஆனா அவனு என்ன தெரியுமா, எடப்பாடியோட கம்பேர் பண்ணிட்டு உட்காந்து பண்ணுங்க. விஜய் கொண்டு போய் எடப்பாடி கூட கம்பேர் பண்ணுவாங்க. இல்ல, நம்மால ஒருத்தர் கேட்டார் நல்லா நாகப்படுற மாதிரி, அப்ப ஏன் எடப்பாடி வந்து புதுசா ஒரு கட்சின்னு வந்துச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, நாம தான் வரப்போறான்னு. ஏய், அவன் என்ன தெரியுமாடா, எம்ஜிஆர் இல்ல ஒரே நிமிஷம், பிங்க் மேனு ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது செல்வாக்கு இன்னைக்கு மக்களுக்கு அந்த அபிமானம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து இது பண்றோம். ஓகேங்களா? இவனுக்கு என்ன தெரியுமா,
எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, டிட்டோவா இருக்கு பாத்தீங்களா, அதை இவனுக்கு எதிர்பார்க்கணும். அதான் காப்பி பேஸ்ட். அதான் இப்ப ஓகேங்களா? நியூட்ரல் பீப்புள் கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு ஒத்துக்குவாங்க. இந்த ஜெனரேஷனோட எம்ஜிஆர் யாருன்னு கேட்டா அவங்க ஒத்துக்குவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து போன ஜெனரேஷன்ல வந்து சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு, இந்த ஜெனரேஷனோட சச்சின் யாருன்னு கேட்டா யார சொல்லுவாங்க, விராட் கோலின்னு சொல்லுவாங்க. அடுத்து யாரானா அங்க வந்து சுக்மன் கில் இருப்பான், இல்ல வேற ஏதாச்சும் இருப்பான். சோ அந்த மாதிரிதான் இந்த ஜெனரேஷனோட எம்ஜிஆர் யாரு அப்படின்னு கேட்டா எல்லாரும் வந்து விஜய தான் சொல்லுவாங்க. இவனுங்க தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வைத்தறிச்சலா இருக்கு ஏடிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு, திமுகல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளவுதான். பட் அவனுங்களுக்குமே தெரியும் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு. அவனுகிட்ட இருக்கு ஒரே ஒரு ட்ரம் கார்டு அதுதான். ஆனா நாங்க எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்போம். அதையும் நம்ம வாங்கிட்டோம். அலெக்ஸ் அவன்கிட்ட பேச முடியலடா. இன்னைக்கு வரும்போது ப்ரூட்டலா வந்தான்டா. அப்பா ஏய் இடையில நீ போயிட்டல்ல இதுக்கு ஏதோ ஒண்ணு பேசுனப்பதான்டா விக்னேஷ் இப்படிலாம் பேசாத, எம்ஜிஆர் பத்தி உனக்கு என்ன தெரியும், நான் அண்ணன் வர அசிஷமா கேட்டோன்றான். ஆனா நான் பாக்குறது என்னன்னா, இதுக்கே இவ்வளவு காண்டா வரா ரிசல்ட். அப்ப எம்ஜிஆருக்கு ஈக்குவலா ஓட் பர்சன்டேஜ் வந்தா என்ன ஆவான்னு. அப்ப கூட பாத்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவன் ஒத்துக்கிட்ட மயிராண்டியமா அதுதான் சொல்றேன், வந்து பேசுவோம். இவனுங்க ஒத்துக்கவே மாட்டானுங்க ப்ரோ. அடுத்து வேற ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு வருவானுங்க. பாத்தியா வந்து கதறானே தவிர ஒரு ஐடி வச்சு நடத்துறதுக்கு இருக்கா பாத்தியா. ஆனா இவனுக்கு எங்க தோத்து போனானுங்கன்னா, டிஎம்கே அடிக்கிறது விட்டு நம்மள அடிச்சானுங்க பேர். இன்னும் ப்ரூவ் தான். இன்னும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே நிக்கல ஒரு கட்சி, அதை போட்டு வச்சுனுக்குறானுங்க. அதுவும் என்னது எதிர்கட்சி. ஆளுங்கட்சி அடிச்சா தப்பு இல்லை, ஏன்னா நம்மள டவுன் பண்ண பாக்குறானு. எவனாவது எதிர்கட்சி வந்துட்டு தேர்ட் பார்ட்டியை போட்டு அடிப்பானா? இவனுக்கு பண்ணானுங்க. அது எப்படி 4 வருஷம் கூப்பில உட்காந்து ஒரு வருஷம் இதுல வர்றதா. அவருக்கு உள் மனசுல அவரே எலெக்ஷன்ல இருந்து சிஎம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ. உண்மையில அது என்னன்னே தெரியல. யாருக்கு? எடப்பாடி. எடப்பாடியா? வேற யாரு? இல்ல கேட்டேன். கடைசி இல்லடா கடைசியா நான் இறங்கி அடிக்கிறேன் பாரு, இறங்கி பேசுறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அபியூஸ் தான்டா பண்ணிட்டு இருந்தாரு. பெருசு பேசல. அதுவும் பாத்தீங்கன்னா சேட்டு இந்த லைக் பண்ணது ஆர்டி பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு எடுத்து ஸ்கிரீன்ஷாட். நான் நோட் பண்றது என்னன்னா, ரிசல்ட் வந்தா இல்ல ப்ரோ, இங்கேயே இவ்வளவு புலம்புறானுங்க, ஆஃப்லைன்ல எவ்வளவு கலவரம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். இல்லடா அது ஆட்சி யாருகிட்ட வருதுன்றது பொறுத்து இருக்கு. அமைதியாயிடுவானுங்க ப்ரோ ரிசல்ட்லாம் வந்தா. இது அலெக்ஸ் ப்ரோ என்ன சூர்யா ஃபேன்ஸ் ஏதோ வம்பிழுத்து வச்சிருக்கானுங்க போல, என்ன மேட்டர் அது? அது வேற கதை. அதுக்கு நமக்கு தளபதியை பத்தி பேசல. ஓகேங்களா? அதெல்லாம் சும்மா போரும் போவோம். அத போய் அததான் சொல்றேன். அவங்க ஏதோ யாரையும் அடிக்கிறாங்க. அதை விட்டுறலாம். இல்லடா நம்ம கிட்ட எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். இல்ல இது சும்மா போர் அடிதுன்னு ஒரு 4 ஐடியா ஆரம்பிக்கும் ப்ரோ. ஏதோ அவனுங்களே சேர்ந்து ஏதோ இது பண்ண மாதிரி இதெல்லாம் பண்ணு. முதல்ல தான் இப்படி சொல்லுவான் பாரு, ஊருக்குள்ள வெறும் குரல கொடுக்குற ஒரு 3 பேர் இருக்கிறனால தான் இந்த மீதி கிட்ட பிரச்சனை வருதுன்ற மாதிரி. அதான் ஏதோ 2-3 மூதவிங்க ஆரம்பிச்சு விட்டு போயிடும் 2 ஃபேன் பேஸ் ஆக்ஷன்ஸ் ஆகுறதா. அதெல்லாம் முதல்ல மாறி போயிடுச்சு ப்ரோ. அதான் என்ன சொல்றது, இப்போ இருக்கிறதா 2 நாள்ல ரிசல்ட் எல்லாம் வெயிட் பண்ணி இருக்கும்போது எவனாவது இது பண்ணுவானுங்களா? நம்மளுக்கும் அது பிரோஜனம் இல்லை, அவனுங்களுக்கும் அது பிரோஜனம் இல்லை. படம் அது அவனுங்களுக்கும் படம் வருது, எதுக்கு இது? இது ஒண்ணு நினைச்சதுப்பா நம்ம முதல் மாநாடப்போ உங்களோட இது வந்துச்சு, படம் வந்துச்சு ஞாபகம் இருக்கா? கங்குவா நம்மளோட ஃபர்ஸ்ட் இது. அப்போ வந்து இதே மாதிரிதான் ஒரு இது ஒன்று நடந்துச்சு. பாலசூரி அந்த பக்கம் இருந்து இது பண்ணி விட்டாரு அவங்க பசங்க. தளபதி கிளம்பிட்டாரா ப்ரோ?
நாகப்பட்டினம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா இருந்தாங்க. இன்னும் போகலைங்க. வீடு வரும் மிட்நைட். அவரு கிளம்புன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்துரும். ஆனா மிட்நைட் வரைக்கும் வீட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பான் பாரு எல்லாரும் பாலிமரி. அவன் தான் இல்ல ஒட்டு மொத்தமா எல்லாம் நின்னுட்டு இருப்பானு. ஆனா பாலிமர் எல்லாருக்கும் இல்ல எடுத்து ப்ரோ, வந்து இப்போ கால வச்சு 5 o'clock வந்து மாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இப்போ இங்கே 11 ஆகுதுல்ல. இப்போ நாகப்பட்டினம் இங்க இருந்து போறதுக்கு ஒரு 8 hours 10 hours வரைக்கும் ஆகும். ஸோ அதுதான் கேட்டேன். ஆனா ஃபிளைட்ல எனக்கு போயிடுவாரோ? தெரிஞ்சு ஆஹா இல்ல கார்ல தான் போறேன் எனக்கு இருக்குது. ஆனா இப்படி பண்ணலாம். தினேஷ் ப்ரோ, நாகப்பட்டினம் எலெக்ஷன் முடிஞ்சுல, இதுக்கப்புறம் யாரும் ஓட் போட முடியாதுல்ல. இன்னும் ஏன் இவனுங்க இன்னும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கானுங்க? நரேட்டிவா ஆஹ் அது சும்மா நிலைக்கு புரியல, கதறினே இருக்கானுங்க. குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்டாரு அப்படி இப்படின்ட்டு. ஒரு சில கணக்கு இருக்கும். ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா கேக்கல, பேசுறதே கேக்கல. இப்போ ஓகேவா? இப்ப கேக்குதா? ஆஹா, இப்பயும் இப்போ கேக்கு. இப்போ ஓகே. அதாவது ஒரு சில கணக்கு இருக்கு. இப்போ வந்து இந்த கட்சி வந்து பெரும்பான்மையா வரும், இந்த 2 கட்சி வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கட்சி வந்து இது 2 கூடயும் கூட்டணி வைக்க முடியும். 3 கட்சி இருக்குன்னு வையா, அதுல 2 கட்சியும் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எந்த கட்சி கூடயும் போக முடியாது, ஒண்ணு ஜெயிச்சா தனியா நின்று ஜெயிக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த கட்சி எந்த கூடயும் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில அரசியல் கணக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப இருக்கும்போது இவனுங்க வந்து என்ன நினைப்பானுங்க, ஓ இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சில இதை முடிச்சு விடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் வரப்போறோம்னு சொல்லிட்டு ஒரு சில நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுவானுங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல ரிசல்ட்ல வரேன்னு சொல்லிட்டு? டிஃபர் ஆகும்ல. ரிசல்ட் இப்படி அவங்க நரேட்டிவ் செட் பண்ணாலும் ரிசல்ட் டிஃபர் ஆகும்ல. அது ஓகே. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்பயே வந்து 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு வையேன். அதாவது ஏன்னு ஒரு கட்சிக்கு, பின்னு ஒரு கட்சிக்கு, சின்னு ஒரு கட்சி இருக்கு. ஓகேவா? பியும் சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டீங்க, கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு நினைச்சுட்டீங்க. ஏ வந்து அது தெரியாமலே பார்த்துக்கும். ஓகேவா? ஏ என்ன சொல்லும், நாங்க தான் வரப்போறோம், நாங்க தான் வரப்போறோன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கோம் நீங்க. ஸோ இது என்னன்னா, கடைசி டைம்ல போயிட்டு இவங்க வந்து பேசி இது பண்ண முடியாது. புரியுதா? ஒரு சமரசம் இது பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, இடையில போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கோம். நாங்க தான் கூட்டணி வைக்க போறோம்னு சொல்லிட்டு. உனக்கு புரியுதா அந்த சினாரியோ? அது ஒண்ணு ப்ரோ. அதாவது நான் எப்படி இவனா பாக்குறேன்னா, இவனுக்கு பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இதோட தான் பண்ணுவானுங்க, ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணுவானுங்க. சும்மாலாம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா காசு செலவு பண்ணலாம் இவனுங்க இது பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க. கருத்து கணிப்பு இதெல்லாம். இல்ல ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா இவனுங்களால வந்து ஏத்துக்க முடியல ப்ரோ. அதுதான் வந்து உண்மை, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுங்க என்ன நினைச்சிட்டு இருந்தானுங்கன்னா, இப்போ நம்ம வந்து 200 தொகுதி ஈஸியா ஜெயிச்சிடுவோம், நம்மளுக்கு வந்து ஆப்போனன்ட்டே கிடையாது, மீடியால இருந்து சோசியல் மீடியா யூடியூப்ல இருந்து எல்லாருமே நம்ம வாங்கி வச்சிட்டோம், நம்மளுக்கு எதிராக யாருமே பேசல, அந்த ஒரு ஒரு இது இருக்கும்ல, அந்த கர்வத்தோட அவனுக்கு வந்து நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம் இந்த எலெக்ஷன், ஈஸியா இன்னும் 5 வருஷம் நம்ம தான் இருக்க போறோம்ன்ற மைண்ட் செட்ல இருந்தானுங்க. சடனா வந்துட்டு இப்படி இருக்கும்போது எல்லாரும் ஓட் போடும்போது அவனுங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கடைசியா அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, நீங்க எல்லாருமே தப்பு, நீங்க எல்லாருமே முட்டாளு அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுறானுங்க. இல்ல பிரேம் கேக்குற கொஸ்டின் என்ன தெரியுமா, என்னதான் உனக்கு நெரேட்டிவ் செட் பண்ணாலும், என்னதான் இது பண்ணாலும் எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவும் மாத்த போறது இல்லையா, அப்புறம் ஏன் மாங்கன்னு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. அதான் சொல்றேன், அது வந்து அவனுக்கு அந்த அதான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு எல்லாருமே தப்பு அப்படின்னு நீங்க தான் தப்பு அப்படின்னு. அவனை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் ரிசல்ட் வரதான் போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு ரிசல்ட் அவனுக்கு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுங்க வந்து ஏன்னா அவனுக்கு கேண்டிடேட்ல இருந்து அவனுக்கு இதுல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குன்னு வைங்களேன். அதனாலதான் அவனுக்கு கத்துறானுங்க, அதெல்லாம் வேற. அதனாலதான் இவங்க திட்டிட்டு இருக்கானுங்க, ஓட்டு போட்ட மக்களையே அவனுக்கு திட்டிட்டு இருக்கானுங்க. இப்ப நாளைக்கு வந்து சப்போஸ் டிஎம்கே தோத்துடுச்சு அப்படின்னா இன்னும் பயங்கரமா திட்டுவானுங்க, மக்களே நீங்க எல்லாம் தப்பு, நீங்க எல்லாம் முட்டாளு அப்படின்றது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அவனுங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க தான் நான் பாக்குறேன். இல்ல இவனுங்களுக்கு என்ன தெரியுங்களாங்க, இந்த இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சரி அவனுங்களை கூட விட்டுருங்க, ஏதோ காசு கொடுக்குறானோ இது பண்றானு. ஆனா இந்த மீடியாவுக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை, இவனுங்க வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டானு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இவனுக்கு என்ன சொன்னானுங்க, விஜயெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, 20% தாண்ட மாட்டாரு, அதாவது 2 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு, அப்படி இப்படின்னானுங்க. ஓகேங்களா?
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பச்சையா அதாவது பார்த்தீங்கன்னா, 20 சீட்டு ஜெயிப்பாரு. அது இதுன்னுலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படி இப்படின்னு 20 சீட்டு கிட்ட வந்திருக்கானுங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நாள் ஏற ஏற பார்த்தீங்கன்னா, இவரு சிஎம் ஆயிடுவாரு. அப்படி இப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைட் பண்ண முடியாது. இது வந்து இதுவா போயிடுச்சு. நாளைக்கு நம்மள வந்து கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு வைங்களேன். ஸோ அதுதான் அன்னன்னைய நாள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம்லாம் ஒண்ணும்லாம் மறைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் மேல இதுவா வந்துட்டு இருக்கு சோர்ஸ்லாம். ம். அதுதான் ப்ரோ. நாளைக்கு சப்போஸ் நம்ம ஜெயிச்சுட்டா கூட இந்த எக்கோசிஸ்டம் திருப்பியும் இருக்கக்கூடாது ப்ரோ. இவனுங்க இந்த எக்கோசிஸ்டத்தை வந்து நம்ம அவ்வளவு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. இவனுங்களை வந்து இவங்களுக்கு வந்து பெல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இந்த பெண்ணு வந்து எ அந்த அவனுங்களை வந்து கண்டிப்பா ரைடு போகணும். அவங்களை ரைடு போயிட்டு இல்ல, இல்ல. அவனுங்களுக்கு ஏங்க வந்து அதெல்லாம் சோர்ஸ் எப்படி வருது, இல்ல சோர்ஸ் எப்படி வருது இவனுங்களுக்கு, எப்படி இவ்வளவு காசு எப்படி கொடுக்குறானுங்க, இவன் இல்ல, எப்படி இல்ல. பங்களா நம்ம கட்டிட்டு நம்ம இருக்கான் அந்த இந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்ட். இல்லைங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லைங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேக்ரிகேட்டா இருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஜேர்னலிஸ்ட் தனியா இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் தனியா இருக்காங்க. ஓகேங்களா? அவ இதுல நம்ம என்னாதான் இது பண்ணாலும், அதாவது நம்ம என்னாதான் நல்லாட்சி குடுத்தாலும், நம்ம காமராஜர் ஆட்சியே குடுத்தா கூட, இவன வந்து ஒரு சில பேரு, அதாவது அவங்களோட கையாளுங்க வந்து அத குறை சொல்றது, இது பண்றது, அவனுங்க மீடியால போடுறது, அது போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த ஜெனரல் மீடியாலாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்தாலே போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேச ஆரம்பிச்சுருவானுங்க. இல்ல அவனுங்கள சொல்ல ப்ரோ, ஜெனரல் மீடியாவை சொல்ல. இப்ப அவனுங்க வந்து அவனுங்க வேலையை பார்க்கட்டும், அது பிரச்சனை இல்ல. இப்போ வந்து மக்கள் ம், பிரச்சனை எடுத்து போடட்டும், பிரச்சனை இல்ல. ம், எடுத்து பேசிட்டு இப்ப மக்கள் யாராச்சும் போராடினானுங்கன்னா அதை போடட்டும். இப்ப திமுக ஆட்சிலாம் அதை போடவே மாட்டான். அதெல்லாம் பிரச்சனை ம். இல்ல, அதை எடுத்து போடுங்க, மக்கள் பிரச்சனையை போடுங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துங்க, இங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் தருவோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த விஷயம் போச்சுன்னா அவங்க வந்து சரி செய்ய போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது எந்த பிரச்சனை இந்த ஆட்சியில வந்து எந்த பிரச்சனையுமே வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்கோசிஸ்டமா அவனுங்க பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ்டா வேலை செஞ்சானுங்களே. சோ அவனுங்களை வந்து நம்ம அந்த அதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாதுன்றேன். எவ்வளவு பேச்சு பேசினானுங்க இந்த 2 வருஷம் 3 வருஷத்துல, என்னென்னலாம் பண்ணானுங்க நம்மளுக்கு தெரியும்ல. சோ அவனுங்களுக்கு திருப்பி அந்த பெல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். எப்படி இப்போ திமுக வந்து வந்து போராடுவானுங்க, அவனுங்களை வந்து எப்படி இவனுங்க பண்ணானுங்களோ அதே மாதிரி நம்ம ஒண்ணு அவனுங்களுக்கு வந்து பெல் ஒன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லைங்க. அதிமுக இதுக்கு போராடட்டும், ஏங்க கம்யூனிஸ்ட் போராடுறதெல்லாம் காட்டட்டும், ஒரே அதெல்லாம் பிரச்சனை நிமிஷம். இல்லை. இல்ல, இல்ல. ஒரே நிமிஷம். இங்க நீங்க புரிஞ்சுக்கல. அதாவது இங்க வந்து அரசு செய்தி தொடர்புன்னு ஒரு இது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஒரு பிரிவு ஒண்ணு இருக்கு. அத தான் இவனுங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. உங்களுக்கு வந்து நெறைய இடத்துல தெரியும். டிஐபிஆர் ஆ ஓகேங்களா? அதிலேயே நெறைய இவனுங்க வந்து ஆமா, அதாவது செய்தி அதிக செய்தி அ தொடர்பு துறை. ஆ அதிகார துஷ்பிரயோகம்னு வைங்களேன். ஏன்னா ஆட்சி அவனுக்கு கையில இருக்கு. நம்ம வந்துட்டா அதுக்கு வந்து இதுவே கிடையாதுங்களே! புரியுதுங்களா? எப்படி சொல்றது? நம்ம அவன தேடி கூட போக தேவையில்ல. நம்ம ஆட்சி நடத்துறோம். அவன இது பண்ணிட்டு போ வேண்டியதுதான். அவன்லாம் நம்ம போய் என்னத்த போய் கேட்டுக்கிட்டு, இது பண்ணிட்டு. ம். ஆக்சுவலா ம். விக்னேஷ் ப்ரோ சொல்றது கரெக்ட். டிஐபிஆர் வந்து எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ணாங்கன்னா, இவங்க கட்சியோட இதெல்லாம் வந்துட்டு அந்த பணிகளுக்கு வந்து டிஐபிஆரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபேக்ட் செக் வந்து இருக்கு. ஃபேக்ட் செக் டீம் வந்து டிஎன் ஃபேக்ட் செக்னு இருக்கு. அந்த யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு ஏதாவது கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது யாராவது ஒன்று போட்டால் மட்டும்தான் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. எல்லாமே இப்ப அது எதிர்க்கட்சியாவே இருந்தாலும் அந்த எந்த கட்சிகளோ இல்ல இந்த அரசியல் சம்பந்தமா இருக்கிற எந்த விஷயம் வந்தாலும் சமூகத்துல என்ன சொல்ற சமூக ஊடகத்துல வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது எல்லாத்தையுமே அது இவங்களுக்கு சாதகமா இருந்தா அதை விட்டுருவாங்க. அதை ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. அந்த டிஎன் ஃபேக்ட் செக்குங்கிறது வந்து அரசாங்கத்தோட சொத்து. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஃபேக் நியூஸ் வந்தாலும் அது ஃபேக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி போட வேண்டிய ஒரு இது. வெறும் திமுகவுக்கு எதிராக வர்ற ஃபேக் நரேட்டிவ்ஸை மட்டும் உடைக்கிற மாதிரி, அதுவும் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ஃபேக் நரேட்டிவ்ஸ் மட்டும் இல்ல, ஒரிஜினலான நியூஸை கூட ஃபேக்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது அந்த அளவு அபியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க அதுக்கு வாட்ஸ்அப் சேனல்லாம் கூட இருக்கு. டிஐபிஆர் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்டோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு டிஐபிஆர். அதாவது அது போய் ஒண்ணும் பாருங்க, இல்லைங்க. தெரியும் உங்களுக்கு. இந்த இப்ப இந்த கூட இருக்கும். தளபதி நாகப்பட்டினத்திலயா எந்த ஊர்லன்னு தெரியல. சதுப்பு நிலத்த பத்தி பேசியிருந்தாரு. ஓகேங்களா? அது இது இந்த ஏதோ மக்கள் சந்திப்பு வாரம் வாரம் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுல வந்து பேசியிருந்தாரு. ம். அததான் பார்த்தீங்கன்னா, அவனுங்க வந்து இந்த நீங்க சொல்றீங்களே டி நீங்க சொல்றது ஆ அந்த இதுதானே சொல்றீங்க, அந்த காடு பிச்சாவரம் ஆமா, ஆமா. பிச்சாவரம். மேங்கோ ஃபாரஸ்ட். நாகப்பட்டினத்துல தான் பேசினாரு. ம். ஆமாமா. அது பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஓகேங்களா? அது ஆ கவர்மெண்ட் சைட்லருந்து. இங்க என்ன ம் விஷயம்னா, அதாவது இவனுங்க வந்து எவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எவ்ளோ இது நடந்திருக்கு.
ஒரு சின்ன விஷயத்துல வந்து மாத்தி அது கரெக்ட்டா தான் பேசியிருந்தாரு. அத அவனுங்க இது பண்ணி போட்டுருந்தானுங்கன்னு வைங்களேன். ஸோ மேட்டர் என்னன்னா, இவனுங்க அதான் சொல்றேனே, ஆ கவர்மெண்ட் இத வச்சுன்னு ஒரு பாலிடிக்ஸ் தான் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க கட்சிக்கு எது சாதகம், எதிர்க்கட்சி எப்படி அடிக்கலாம், புதுசா வந்த கட்சி எப்படி இது பண்ணலாம், அதுதான் பண்ணியிருக்கானுங்க. ம். இல்ல பெண் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சொல்லப்போனா என்ன சொல்றது? அவனுங்க வந்து நரேட்டிவ் தாங்க செட் பண்ணியிருக்கானுங்க. இதுதாங்க பண்ணியிருக்கானுங்க. நம்ம போயிட்டு இது பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஆட்சிக்கு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கலைஞ்சிரும்னு வைங்களேன். அவங்களோட எக்கோசிஸ்டம் இல்ல அவனோட இவனுங்க நரேட்டிவ் மட்டும் தான். மட்டும் செட் பண்ணல ப்ரோ. அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். மீடியாவை கண்ட்ரோல் பண்றதே அவன் தான். டிபிஐ தாண்டி இல்ல அவன கண்ட்ரோல் பண்றதே நம்ம இவன் தான். நம்ம இப்போ என்ன நம்ம நியூஸ் பொ போகணும், எதை வந்து நியூஸ் ஆக்கணும், எதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகணும்ன்றது வரைக்கும் எல்லாமே அவன் பிளான் பண்ணி கொடுக்கறதே இவனுங்க தான். ஜேர்னலிஸ்ட் என்ன பேசணும், எக்ஸ்ல உட்காந்துட்டு நீ என்ன வந்து நரேட்டிவ் நீ செட் பண்ணணும், யூடியூப்ல என்ன பேசணும், தெரியலங்க. அது மாதிரி அதான் எல்லாமே சொல்றேனே. அவனுங்க தான். இல்ல, இல்ல. பிங்க்மேன் இவங்க நீங்க சொல்ற மாதிரி கரெக்டான உண்மையான நியூஸை செலக்டிவா கொண்டு போய் சேர்க்கறதே தவறு. நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சொல்லணும். அதான் நியூஸ் சேனல். இவனுங்க பொய் நியூஸ் வேற கொண்டு போற அளவுக்கு கொண்டு போயிட்டானுங்க. அந்த ஆமா லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. ஜேர்னலிஸ்டிக் ஆமா எத்திக்ஸ கிராஸ் பண்ணிட்டாங்க இவங்க. ஆமா முன்னெல்லாம் வந்துட்டு அதுக்குதான் என்னன்னா எனக்கு செலக்டிவா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே சாதகமா ஆகணும். இருக்கிறது, அதான் இவங்களுக்கு இல்ல. சாதகமா இருக்கிறது, எதிர்க்கட்சிக்கு எதிரா இருக்கிற நியூஸை தான் போட்டு செலக்டிவா போட்டுட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அதுல ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. செலக்டிவான சில நியூஸை மறைச்சிருவானுங்க. இப்ப இல்ல என்னடான்னா தாவேகா பொய் சொல்றானுங்க. சைட்லருந்து இல்ல தாவேகா சைட்லருந்தே பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து நியூஸ் சேனல்ல. இப்பயே நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. இந்த இதெல்லாம் வந்திருக்கும். விஜய் அடுத்த படத்துக்கு சைன் பண்ணிட்டாரு. அடுத்த படம் நடிக்க போறாருன்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இது பண்ணுவேன். இல்ல சினிமாக்காக நான் மட்டும் ஒரு சொல்லல. எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ. இப்ப இந்த ம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்துச்சுல, அதுல ம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ணானுங்கல்ல, அந்த ம். பொண்ணோட பர்சனல்